நேயர்களே, இன்றைய தலைப்பு என்பது தோஷங்கள் விலகி சந்தோஷம் சேர. நமது முன்னோர்கள் சொல்லி வைத்தது போல வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று நமது முன்னோர்கள் அன்றே சொல்லி வைத்தார்கள். ஆகையால் நமது பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடந்தால்தான் நமக்கு மன நிம்மதி அடையும். சரி, அதற்காகத்தான் இந்த பதிவு. தோஷங்கள் விலகி சந்தோஷம் சேர. பிள்ளைகளில் திருமணம் தள்ளி போனால் பெற்றோர்கள் மிகவும் வருந்துவார்கள். காலகாலத்தில் கல்யாணம் செய்ய வேண்டும், வரும் வரன் எல்லாமே வாசலோடு திரும்பி செல்கிறது என்று புலம்புவார்கள். எவர் எப்படி நினைத்தாலும் ஜாதகம் சாதகமாக செயல்படும் பொழுதுதான் திருமணம் நடைபெறும். இல்லை என்றால் தள்ளி கொண்டேதான் போகும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றும், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்றும் நினைக்க வேண்டும். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கலஸ்தர சனாதிபதி 6, 8 ஆகிய இடங்களில் இருந்தால் திருமணத்தில் தடைகள் ஏற்படும். குடும்ப ஸ்தானத்தில் கேது நின்றாலோ, செவ்வாய் சனி இருவரும் கலஸ்தர ஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று பலம் பெற்றாலோ அந்த பெண்ணிற்கு திருமணம் எளிதில் நடைபெறாது. தகுந்த பரிகாரங்கள் செய்தால்தான் மனதிற்கு ஏற்ற மணமகள் அமைவாள். தோஷ நிவர்த்தி பரிகாரங்களை அனுகூலம் தரும் தலங்களை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். ஆகையால் இது போன்ற தோஷங்கள் இருக்கும் பெண்ணோ பையனோ நல்ல பரிகார தலங்களை தேர்ந்தெடுத்து உங்களது தோஷங்களை நிவர்த்தி பெற்று நல்லதொரு திருமணத்தை முடித்து நீங்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.